अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः. கவிதார்க்கிக அப்படின்றதுனால பரத்வத்தையும், கல்யாண குணசாலினே அப்படின்றதுனால சௌலபியத்தையும் சொல்கிறது. பரத்வேசத்து சௌலபியம் எந்த இடத்துல இருக்குதோ அவளை தான் நாம் ஆசிரியித்து காரியம் கொள்ள முடியும். அதுக்கு சுவாமி தேசிகன் கூட உதாரணம் சாய்க்கிறார். பதவாக்கிய யோஜனை அறியாத பாலகன் ஒருவன் பவதி பிக்ஷாந்தேஹி என்று ஆட்யரான சத்துக்கழகத்திலே அப்போதே பெருமா போலே அப்படின்னு சொல்கிறார். ஆட்யம் பிக்ஷை போடுறதுக்கு வசதி உள்ளவனா தனிக்கனாகவும் இருக்கணும், சத்தாகவும் இருக்கணும். தனிகனா மாத்திரம் இருந்தால் தெரியாது. அதாவது பிரம்மச்சாரி உபநயனம் ஆறுது, நீ போய் பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்டு பிக்ஷையை வாங்கிட்டு வான்னு ஆச்சாரியன் அனுப்புகிறான். அனுப்பிச்சா அந்த குழந்தை வீதியேற பவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லிட்டு போச்சுன்னா நல்லவாளாக இருக்காளே, அதாவது வசதி நிறைந்தவாள் ஆட்யர். அதே சமயத்தில் சத்தாக இருக்கணும். ஆட்யரான சத்துக்கழகத்திலே அப்போதே அபேட்சித்தை பெருமா போலேன்னு அப்போவே பிக்ஷை. ஆட்யத்துவம் இல்லைன்னா அவள் பொருள் நிறைந்தவாள் தனிக்காளாக இல்லைன்னா பிக்ஷை போட முடியாது. தனிக்காளாக இருந்தாலும் சத்தாக இல்லை அசத்தாக இருந்தான் அப்படின்னா இதெல்லாம் வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி பிக்ஷை போட மாட்டான். அதனால் பரத்வேசத்து சௌலபியம் அதுதான் பார்த்தோம், வீரராகவன் அப்படின்னு. சரி, எம்பெருமானுக்கும் அந்த குணங்கள்லாம் இருக்குது. அதனால்தான் அவன் சரண்யனாக இருக்கான். எல்லாரும் நாம் அவனை ஆசிரியிக்கிறோம். அதுபோல் சுவாமி தேசிகனை எல்லாரும் ஆசிரியித்து அவருடைய கிரந்தோபதேசத்தை நாம் பெற்று நல்வழிக்கு போகிறோம். சரி, அந்த கல்யாண குணசாலினேன்றது அதை காண்பிக்கிறது. அதில் கல்யாணம்ன்றது ஒன்று, குணம்ன்றது ஒன்றுன்னு சொன்னோம். கல்யாண குணம்னு சமஸ்தமாக சொல்லலாம், அதாவது உயர்த்தியான குணங்கள் அப்படின்னு. கல்யாணம்னா மங்கள குணங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மங்கள குணங்கள் என்ன, அது தவிர குணம் ஒன்று. குணம்ன்றது சாதாரண குணம், கல்யாணம்ன்றது உயர்த்தியான குணம் அப்படின்னு சொன்னோம். அதனால் பெருமாளுக்கு கூட சொல்லச்சே ஏய பிரத்தினீகத்வேசத்தி கல்யாணைகதானத்துவம். கல்யாணம்ன்றதே ஒரு குணம். கல்யாண குணம்னு சொன்னால் தான் அது முடியுறதுன்னு சொல்ல வேண்டாம். கல்யாணம்னு சொன்னாலே அது மங்கள குணங்களை சொல்கிறதுன்னு அர்த்தம். இப்படி பிரித்து சொல்லணுமா அப்படின்னா, ஆமாம், குணம்ன்றது ஒன்று இருக்கணும், அதுக்கு மேலே தான் கல்யாணமெல்லாம் இருக்கணும், கல்யாண குணங்கள்லாம் இருக்கணும். குணம் இல்லாதவங்ககிட்ட கல்யாண குணம் இருக்கவே முடியாது. கீழே பேஸ் இருந்தால் தான் கட்டடம் கட்ட முடியும். அந்த மாதிரி இப்போ எம்பெருமானே ஆள வந்தார் சாதிக்கச்சே வசீவதான்யோ குணவான் ருஜு சுச்சிர் வசீவதான்யா குணவான் ருஜு மிருதுர் தயாளுர் மதுரஸ்திர சமஹா கிருதி கிருதஸ்வம் இதி ஸ்வபாவதா
சமஸ்த கல்யாண குணாமிருதோததி அப்படின்னு சொல்கிறார். அப்போது வசி அப்படின்னு ஒரு குணம், வதான்யன்னு ஒரு குணம், அதுக்கப்புறம் வசி வதான்யோ குணவான், குணவானாக இருக்கான்னு வேற சொல்கிறார். வசியாக இருக்கான், வதான்யனாக இருக்கான், குணவானாக இருக்கான் அப்படின்னு. குணவான்றது நல்ல குணங்களை உடையவன். அதாவது அந்த குணம் இல்லைன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு குணம் இல்லைன்னா அவன் மனுஷனே இல்லைன்னு சொல்லிவிடுவான். அந்த மாதிரி குணம். மீதி கல்யாணம்ன்றது என்னதுன்னா, தனக்கு உண்டான குணங்களை, அதான் உயர்ந்த குணங்களை மற்றவாளுக்கு உபயோகப்படுத்தி தன்னளவாக உயர் எடுக்கிற குணம் அப்படின்னு சொன்னோம். அதனால் இப்போ வசி வதான்யன், ருஜுஹு சுச்சிஹி மிருதுஹு தயாளுஹு அப்படின்றதெல்லாம் அந்த குணங்கள்லாம் இருக்க, படிக்கப்பட்ட குணங்கள், அதெல்லாம் கொண்டு பெருமாள் நம்ம அவனளவாக உயர எடுக்கிறதுக்கு உண்டான படியாக நம்ம ஆட்கொள்றதுக்கு உண்டான குணங்கள். அதெல்லாம் குணவான் அப்படின்றது அவனிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள், சாமானிய குணங்கள். இது நமக்கு உபயோகப்படுற குணங்கள். அதனால் இந்த இடத்துல கல்யாணம்ன்றது ஒரு குண விசேஷம். அது தவிர குணம்ன்றது சாதாரண குண விசேஷத்தை சொல்லி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால் இப்படி பரத்வேசத்து சௌலபியம் இருக்கணும் அப்படின்றத, அப்படி இருந்தால் தான், அப்படிப்பட்ட ஆச்சாரியன் நாம் அண்டினோன்னா தான் நமக்கு உபாயம் என்ன, உபாய அனுஷ்டானம் என்ன, தத் பலன்கள்லாம் நமக்கு சித்திக்கும். அப்படிப்பட்ட ஆச்சாரியரை தான் நாம் பெற வேண்டும் அப்படின்றத சுவாமி தேசிகன் ஞாச விம்சத்தியில் சாய்க்கிறார். சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியம் அனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்வஸ்தம் சத்யவாச்சம் சமயநியதயா சாதுவிருத்தியா சமேதம் டம்பாசூயாதிமுக்தம் ஜிதவிஷைகணம் தீர்க்கபந்தும் தயாளும் ஸ்காலித்தே சாசிதாரம் ஸ்வபரஹிதபரம் தேசிகம் பூஷ்ணுரீப்சேத். இப்படிப்பட்ட ஆச்சாரியனை தான் சிஷ்யன் தேர்ந்தெடுத்து அடைய அப்படின்னு சாய்க்கிறார். இதில் மொத்தம் 14 குணங்கள் சொல்கிறார். இந்த 14 குணங்களில் 7 குணங்கள் பரத்வோபயுக்தமான குணங்கள், பரத்தத்தை காட்டக்கூடிய குணங்கள். 7 குணங்கள் சிஷ்யனை அவர் கை கொள்ளக்கூடிய எளிமையான குணங்களை காட்டக்கூடியது, சௌலபிய குணத்தை காட்டக்கூடியது. மற்ற 7 குணங்கள் சித்தம் சத் சம்பிரதாயே, சத் சம்பிரதாயம் நல்ல ஆச்சாரிய பரம்பரையில் சித்தமாக வந்தவனாக இருக்கும். அதாவது நல்ல ஆச்சாரிய பரம்பரையில் கற்று தேர்ந்தவன் இருக்கணும். ஏனோ தானோன்னு ஒருத்தன் வரக்கூடாது. தானே சோரேறி, அதான் தானே ஏடு பார்த்து இருக்கக்கூடிய ஆச்சாரியனாக இருக்கக்கூடாது. சத் சம்பிரதாயத்தில் நல்ல ஆச்சாரிய பரம்பரையில் கற்று தேர்ந்தவனாக இருக்கணும். சித்தம் சத் சம்பிரதாயே, சத் சம்பிரதாயே சித்தம். சம்பிரதாயம் மாத்திரம் இல்லை, சம்பிரதாயம்னா கொடுக்குறது. சத் சம்பிரதாயம் ஸ்திரதியம், ஸ்திரதியம் எல்லாம் கற்றிருப்பான், ஆனால் புத்தி ஸ்திரமாக இருக்காது, சஞ்சலப்படும். அப்படிலாம், அதாவது கற்றபடி நிற்க மாட்டான், அது பிரயோஜனம் இல்லை. அதில் கற்கணும். அந்த கற்கிறதுன்றது எப்படி? சத் சம்பிரதாயத்தில் கற்று தேர்ந்தவனாக இருக்கணும்.
நல்ல ஆச்சாரியன் எடுத்த ஆச்சாரிய பரம்பரையில் கற்று தேர்ந்தவனாக இருக்கணும். ஸ்திரதியம், அதுபடி சஞ்சலமற்றவனாக இருக்கணும். ஆமாம், இந்த சாஸ்திரம் இப்படி சொல்கிறது, அந்த சாஸ்திரம் இப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது. கடைசியில் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு கொண்டு முடிக்கக்கூடாது. ஸ்திரதியம் அனகம், ஸ்திரதியமாக கூட இருப்பா, ஆனால் தோஷம் உள்ளவாளாக இருப்பாள். என்ன தோஷம்? இப்படியெல்லாம் ஞானம் இருந்தால் கூட அனுஷ்டானமெல்லாம் சரியாக இல்லாமல் தோஷம் உள்ளவாளாக இருப்பாள். ஏன்னா எப்படி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கோ அப்படி தானே அனுஷ்டிக்கணும். அதை மாறி நடந்தால் தோஷம் வருது. அந்த மாதிரி தோஷமற்றவன அகம்னா தோஷம், அனகம் எந்த விதமான குறை இல்லாதவனாக இருக்கணும். ஸ்ரோத்ரியம், அதுக்கப்புறம் இப்படி இருந்தால் மாத்திரம் போராது. இவன் என்ன பண்ணணும்னா, நல்ல ஆச்சாரிய பரம்பரையில் வந்தவன், கற்று தேர்ந்தவனாக இருந்து சஞ்சலமில்லாத இருக்கிறது, அதுக்கப்புறம் தோஷமற்றவனாக இருக்கிறது, அப்படின்றதெல்லாம் ஒரு வியக்தி விசேஷத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய விஷயம். இதுக்கு முன்னமே இப்போ நாம் எந்த வியக்திக்கு இந்த லட்சணம் சொல்கிறோம்? ஆச்சாரியனுக்கு சொல்கிற இந்த லட்சணத்தை. அதனால் யார் வேணாலும் ஆச்சாரியன் ஆகிட முடியாது. அதனால் அதுக்கு இது இருக்கணும், ஸ்ரோத்ரியம். ஸ்ரோத்ரியம் அப்படின்னு சொன்னால் பிராமணனாக இருந்து அத்தியனம் பண்ணவன் மாத்திரம் இல்லை, பிராமணனாக பிறந்து அங்கங்களோடலாம் வாசித்தவனாக இருக்கணும். சாதாரண பிராமணன்னா பிறவினால பிராமணனாக இருக்கான், அப்புறம் கர்மத்தினால உபநயனாதி சம்ஸ்காரத்தினால திஜனா பிராமணன் ஆறான். அப்படியே வேதாத்தியனம் பண்ணுறவன் பிராமணன். உபநயனம் பண்ணியாச்சுன்னா வேதாத்தியனம். அது அங்கங்களோட வேதாத்தியனம் பண்ணி அதன்படி நடக்கிறானே, கர்மானுஷ்டானங்கள்லாம் விசதமாக பண்ணி, அவன் ஸ்ரோத்ரியன். அப்படிப்பட்டவனாக இருக்கணும் ஆச்சாரியன். ஏதோ நல்ல ஆச்சாரிய பரம்பரையில் கேட்டுட்டான் அப்படின்றதுக்காக அவன் உடனே ஆச்சாரியனா, இவர் அந்த சுவாமிகிட்ட காலக்ஷேபம் பண்ணார், இந்த சுவாமிகிட்ட காலக்ஷேபம் பண்ணார் அப்படின்னு இதே ஒரு புடையில் சொல்லலாம். எப்படி சொல்லலான்னா, சுவாமி தேசிகன் 2 விஷயத்தையும் சொல்லியிருக்கார். ஆச்சாரிய பரம்பரை எப்படின்னா, ஞான சந்ததி மூலமாகவும் இருக்குது, புத்திர சந்ததி மூலமாகவும் ஆச்சாரியன் வரலாம். இப்போது நாதமுனிகள் இருக்கார், ஸ்ரீமன் நாதமுனிகள். அவருடைய பிள்ளை ஈஸ்வர பட்டாழ்வான், அவருடைய பிள்ளை ஆளவந்தார். இப்போது நாதமுனிகளுக்கு அப்புறம் நாதமுனிகளுடைய ஞான சந்ததியாக இருக்கக்கூடிய உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி ஆச்சாரிய பரம்பரையில் வரா. அதுக்கப்புறம் ஸ்ரீமன் நாதமுனியுடைய புத்திர சந்ததியில் வரக்கூடிய பௌத்திரனாக இருக்கக்கூடிய ஆளவந்தார் ஆச்சாரியனா அவர். ஆனால் ஆச்சாரியனா நாதமுனிகள் பிள்ளையான ஈஸ்வர பட்டாழ்வான் வரல. ஈஸ்வர பட்டாழ்வானுக்கு அப்புறம் ஆளவந்தார் உடனே அப்படியே தொடர்ச்சி ஆச்சாரியனா வரல. நாதமுனிகள் உய்யக்கொண்டார் சந்ததி எப்படி வருது? நாதமுனிகள், ஈஸ்வர பட்டாழ்வான், ஆளவந்தார். ஆனால் ஆச்சாரிய பரம்பரை எப்படி வருது? நாதமுனிகள், உய்யக்கொண்டார், அவர் சிஷ்யராக இருக்கக்கூடிய ஞான சந்ததி. உய்யக்கொண்டார் கீழே மணக்கால் நம்பி, மணக்கால் நம்பி கீழே ஆளவந்தார். ஏன்னா நாதமுனிகளே உய்யக்கொண்டாரிடத்துல தான் தன்னுடைய பேரனாருக்கு சமயம் வாய்த்த போது இதை உபதேசம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யராக இருக்கிற உய்யக்கொண்டாரை தான் நியமிச்சாரே தவிர ஈஸ்வர பட்டாழ்வான் அப்படியே பேரனுக்கு உபதேசம் பண்ணுறார் அப்படின்னு வரல. அதனால
இப்போ தேசிய சம்பிரதாயஸ்தாள் எல்லாரும் என்ன பண்ணுறான்னா ஞான சந்ததியை பிரதானமாக வச்சுக்கிறார். இப்போ அந்த இடத்துல ஞான சந்ததியும் வருது, புத்திர சந்ததியும் உடனே வருது, மாறி மாறி வருது. ஆளவந்தாருக்கு அப்புறம் நேர யாரு? பெரிய நம்பி ஆச்சாரியனாரார் பாஷ்யக்காருக்கு. அந்த ஞான சந்ததி அப்போ மறுபடியும் அங்கே வருது. அதுதான் சுவாமி தேசிகன் எது பிராப்தமோ அப்படி வரலாம்னு. ஆனால் தென்னாச்சாரிய சம்பிரதாயம்னு இப்போ சொல்கிறோமே, அவளில் என்னன்னா கேவலம் புத்திர சந்ததி மாத்திரம்தான் ஆச்சாரியாளாக வரலாமே தவிர ஞான சந்ததியில் இருக்கவா ஆச்சாரியாளாக வர முடியாது அப்படின்னு. ஆனால் அங்கே இந்த இந்த விற்த்தாந்தத்திலேயே நாதமுனிகள் உய்ய கொண்டாரதான் நியமித்தார். பேரனுக்கு தகுந்த காலத்தில் இதை உபதேசம் பண்ணும் இந்த பிரபத்தி சாஸ்திரத்தை அப்படின்னு உபதேசம். அதனால்தான் மணக்கால் நம்பி கீதா சாஸ்திரம். அப்புறம் அவருக்கு வயசாகிடுத்து, அதனால் அவர் சிஷ்யரான மணக்கால் நம்பிக்கிட்ட சொன்னார். மணக்கால் நம்பிக்கும் வயசாச்சே, உடனே தூது வளர்க்கிற அது இது கொடுத்து ஏதோ ஒரு உபாயம் மூலமாக அவரை ஆள வந்தாலே வசியப்படுத்தி அவருக்கு உங்கள் தாத்தா கொடுத்த இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீதையினுடைய அர்த்தத்தெல்லாம் சொல்லி பெரிய பெருமாளையும் சேவை பண்ணி வச்சு இதெல்லாம் பண்ணார்னு குரு பரம்பரையில். ஸ்திரதியம் அனகம் ஸ்ரோத்ரியம். அதனால இந்த ஸ்ரோத்ரியம்ன்றது என்னதுன்னா ஜன்மசித்தமாக இருக்கணும். என்னது? பிராமணத்தில் பிராமண குலத்தில் பிறந்து அங்கங்களோடலாம் வேதாத்தியனம் பண்ணி அக்னிஹோத்ராதி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறவனா இருக்கணும். அதனாலே புத்திர சந்ததி தான் இருக்கணும்னு இல்லை, ஞான சந்ததியில் வரவாளுக்கு அந்த யோக்கியத்தை இருந்ததுன்னா அப்படி ஞானம் இருந்தால். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். பிரம்மனிஷ்டம் அதாவது பிரம்மத்தினிடத்தில் நிலை பெற்றவனாக இருக்கணும். அந்த பிரம்ம ஜானம், அந்த பிரம்மத்துக்கு நாமெல்லாம் சரீரபூதம், சரீரபூத்தாள். இது நாராயணன் பரன், நாம் அவனுக்கு நிலையடியோம், சோராதனைத்தும் அவனுடம்பு அப்படின்ற அந்த நிலை பெற்றவனாக இருக்கணும். பிரம்மனிஷ்டம் சத்வஸ்தம். இவ்வளோலாம் இருந்தாலும் போராது, சத்வகுணம் படைத்தவனாக இருக்கணும். ரஜோகுணம் தமோ குணத்தை உடையவனாக இருக்கக்கூடாது. ரஜோகுணம் தமோ குணத்தை உடையவனாக இருந்துட்டான்னா என்ன ஆகும்னா காமக்ரோதாதிகள் ஆலசியாதிகள் இதெல்லாம் வரும். அது மூலமாக பணத்து மேலே மோகம் வரும். அதே மாதிரி கொடுக்குறவனிடத்துல பிரீத்தி இருக்கும், கொடுக்காதவனிடத்துல அப்ரீத்தி இருக்கும். இப்படிலாம் வந்துடும். அதனால சத்வஸ்தம் சத்துவகுணம் படைச்சவனாக இருக்கணும். சத்தியவாச்சம். சத்தியவாச்சம் உண்மையே பேசக்கூடியவனா எப்பவும் சத்தியவாதியாக இருக்கணும். ஆளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நழுவிடக்கூடாது. இந்த எந்த இதுலேயுமே தத்துவஹித புருஷார்த்த விஷயங்கள்லையோ தன்னுடைய வாழ்க்கை நெறியிலையோ எதுலேயுமே சத்தியவாதியாக இருக்கணும். இன்னொருத்தருக்காக மாறுதலாக எதையும் சொல்லக்கூடாது. இது ஏழும் பரத்வ குணம், அவன் கொண்டிருக்கிற உயர்ந்த குணங்கள். அதனால அவனுடைய மேன்மையை காட்டக்கூடிய குணம். இதுக்கு மேலே சமயநியத்தையா சாது விருத்தியா சமேதம் டம்பாசூயாதி முக்தம் ஜித விஷயகணம் தீர்க்கபந்தும் தயாளும் ஸ்காலித்தே சாசிதாரம் ஸ்வபரஹிதபரம் அப்படின்ற 7 குணங்கள் சௌலபிய உபயுக்தமான குணங்கள். அதை நாளைக்கு அனுசந்திப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷட்ஜித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.